வணக்கம். உங்களோட பேர்? அம்பிகா. அம்பிகா. சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்கள் வந்திருக்கு. சரியா? எத்தனை நாள் பர்த்டே உங்களோட? 28. சரி, இந்த 28வது பர்த்டேக்கு யார் உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? யாரா இருக்கலாம்? கிருசா. யாரு? ஹஸ்பண்ட். எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்காரா? எதனால சொல்லுங்க? ஹார்ட் ஷேப் கேக் பார்த்தா ஒன்றும் தரையில்லை, அதனால அவராக இருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்துருக்கு. சரியா? ஆனால் அதில் யாரும் சொல்லி போடையில்லை, ஆனால் அவர்கிட்ட இருந்தும் வரையில்லை. ஓகே, இப்போ யார் அனுப்பியிருப்பான்? யாராக இருக்கலாம்? உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்குது, கேமரா கிஃப்ட் வந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் கிஃப்டில் யாருன்னு சொல்லியும் இருக்குது. அதுக்கு முதல் யாராக இருக்கலாம்? பெரும்பாலும் யார் அது? யார் உங்களுக்கு? ஸ்டூடெண்ட். அவங்களா இருக்குமா? ஓகே, ஆனால் அவங்களுக்கு வந்து வரையில. வேறு வெளிநாட்டிலேருந்து வந்த யாராக இருக்கலாம்? யாருமே இல்லையா? சொந்தக்காரங்க இருக்காங்க தானே, அவங்க வரும் அப்படி இல்லை இல்லையா? ஒரு வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கேன்டா, யாராக இருக்கலாம்? வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு. யார் அனுப்பிடுவாங்க? சஞ்சய். யார் அது? ஸ்டூடெண்ட். எங்கே இருக்க? கட்டாரில். ஓகே, பாரு. வேறையா? சோபி. யாரு? இங்கே தான் இருக்காங்க. அவங்க யார் உங்களுக்கு? ஸ்டூடெண்ட் தான். ஓகே, ஒருவேளை இங்கே இருந்து ரிலேஷனில் யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? அப்படி ஒருத்தருமே இல்லையா? சொந்தக்காரங்களை யாருமே அனுப்ப மாட்டாங்க. ஒரு நாளைக்கு இருக்கலாம். சரி, நீங்க பையனை எதிர்பார்க்குற ஆளை சொல்லுங்க. சரி, அவங்களுக்காக வந்து அடுத்தது கிஃப்ட் நான் தரப்போறேன். யாரா இருக்கும்? நான் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். இங்க இருந்து வந்திருக்கலாம், வழியில இருந்து வந்திருக்கலாம். சரி, நீங்க பையனை எதிர்பார்க்குற ஆட்கள் யாரா இருக்கு? சஞ்சய் வந்து சோபி இல்லாட்டி ஜனசன். ஓகே, பார்ப்போமா? சரி, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்டை தான் பார்ப்போம்னா. சரிங்களா? ஓகே, உங்களுக்காக டெடி வந்துருக்குது. ஓகே, அது அப்படி வைப்போம், கீழே வச்சுக்கோம். சரி, உங்களுக்காக இருக்குல்ல இன்னொரு கிஃப்ட் வந்துருக்கு. என்னவா இருக்கும்? கிஃப்ட் பண்ண வாட்ச் இல்லை, எவ்வளோ 3 பாக்ஸில் வாட்ச் வராது. வேறு சரி, ஓப்பன் பண்ணுவோம். சரி, ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, என்னென்ன வந்திருக்கு? காப்பு. ஓகே, சரி, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட் வந்திருக்கு. ஆனால் யாருங்க குழப்பமாக இருக்கா? சரி, ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட் பார்ப்போமா? சரி, நான் இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? உடுப்பு மாதிரி இருக்கா? இல்லையே, சாரி வந்திருக்கா? இவ்வளோ குட்டியா? வெயிட்டாக தான் இருக்கு. சாரி வந்திருக்கலாம். சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன வந்திருக்கு? சாரி. வெளியே இறங்க வா. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்காக சாரி வந்திருக்கு. சரி, லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரியா? அதுக்கு முதல்ல ஒரு குழு ஒன்று தான். நீங்கள் சொன்ன பேருக்கு தான் வந்திருக்கு. இந்தியாவில் இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பேரை தான் சொல்லணும். சோபி. எதனால? யோசிப்பார். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அப்படியா? எதனால வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க? அப்படி அனுப்பக்கூடிய மாதிரி அவங்க சொல்லி நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம்.
சரி நீங்கள் ஃபைனலாக எதிர்பார்க்குற ஆளை சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டாக சொன்ன தர போகிறேன், அதில் யாருன்னு சொல்லியிருக்கு. சரியா? சரி, யார்? சோபி என்றால் என்னோட ஹஸ்பண்டாக கேட்குறேன். யாரும் ஆசை ஆசையாக அனுப்பியிருக்காங்க. பேர் போட்டிருக்காரு. அப்படி போட்டால் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஹார்ட் ஷேப்பில் கேக் வந்திருக்கு, சாரி வந்திருக்கு, வளையல் வந்திருக்கு, செடி வந்திருக்கு, இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. சரி, ஹஸ்பண்டா நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க? பெரும்பாலும் சோவியை தான் எதிர்பார்க்குறேன். ஒரு ஹஸ்பண்ட் பேர் தான் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சரி, உங்களுக்காக வந்து இந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்த்துருவோம். சரியா? ஓகே, உங்களுக்காக அந்த லாஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ண பார்ப்போம். சோவியா சரி, அதில் என்னென்ன வந்திருக்கு அதையும் அப்படி வாய்ப்பு சொல்லுங்க. அவ்வாறு நான் தேடிய நிழல் வழித்துணையாய் என்றும் உடன் வருவேன் என்பதில் உள்ளது உண்மையான அன்பு அக்காட்சி. என் உயிர் பிரியும் நேரத்தில் கூட உன் உயிர் தேடி வருவேன், ஒரு நெடியில் உயிர் வாழ. எத்தனை கோபங்களுக்கு பிறகும் கூட எனக்கு இருக்கும் கடைசி சமாதானம். சரி, உங்களுக்காக சோபி அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே, எது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து வர முடியும். இப்படி வருமென்றதுதான் நான் ஏதாச்சும் தருவாரன்ட்டு எதிர்பார்த்தேன். ஓகே, இப்படி இவ்வளவு செய்வாரன்ட்டு எதிர்பார்க்கிறேன். ஓகே, என்ன சொல்ல ஆசை? நான் இவ்வளவோ சண்டை போட்டு இதன்று இருக்கிறேன். எனக்கு கூட ஒரு சகோதரன் இருந்தா என்ன செய்யணும்? ஓகே, உங்களோட தங்கச்சி சோபி சார்பாகவும் மௌனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.